அன்பான மக்களே, நம்மளோட விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குல மகாநதி சீரியல். அதில் வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா, நர்மதா ஃபங்க்ஷனுக்கு தாத்தா பாட்டியே ஏன் கூப்பிடல காவேரி அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு தோணுச்சு. காவேரியும் பாட்டி தாத்தாவுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லையே. சரி, விஜய் கிட்ட தான் வந்து மளிகை கடைக்கு போயிட்டு வரும்போது சொல்லலை, அதை கூட நம்ம வந்து விட்டுறலாம். தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கலாம், காவேரி தாத்தா பாட்டி இந்த மாதிரி என் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. தாத்தாவும் பாட்டியும் கூப்பிடாமே விஜய் சொன்னார், அதுக்காக வந்து தாத்தா பாட்டியும் வந்துட்டாங்க. அந்த இடத்துல சாரதா வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. எனக்கு வந்து காவேரி கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. காவேரி வந்து அம்மா பேச்சை மீறாமல் இருக்கிறது கரெக்டு. விஜய் வந்து தான் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் பேசுகிறீங்க. விஜய் வந்து தாத்தாட்ட சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது காவேரிக்கு தெரியும். விஜய் வந்து எதையுமே தாத்தா பாட்டிக்கிட்ட மறைக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரியும். தாத்தா சொன்ன மாதிரி விஜய் ஒரு குழந்த அப்படிங்கிறது. காவேரி வந்து அம்மா நான் வந்து விஜயோட தாத்தா பாட்டியை கூப்பிடணும், நீங்கள் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு கூட அந்த வேலையை பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லி தெரியல. அவங்க கூப்பிடாமே வந்துட்டாங்க அப்படின்னாலும் காவேரி வந்து கூப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறது என்னோடய ஃபீலிங்காக இருந்தது. நிஜமாவேவும் அந்த இடத்துல காவேரி ஏன் அதை செய்யலை அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. காவேரியோட கதையை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு தெரில. இப்போ சாரதா சம்மந்தப்பட்டது சாரதா ரிலேட்டடாகவே கொண்டு போனாலுமே காவேரி இந்த எப்போ பேசுவாங்க? அவங்க ஃபேமிலி தானது. விஜய் ஃபேமிலி காவேரி ஃபேமிலி தானே. அப்போ காவேரி எப்போ வந்து அவங்க அம்மா மீறி பேசுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. அவங்க அம்மா மீறி விஜய் கூட போகிறது போகாது அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். ஆனால் காவேரி வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்கு யார் தடை போட்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த தப்பை ஏன் காவேரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. விஜய் வந்து கூட விஜய் வந்து நீ கூப்பிட வேண்டாம், அவர் வந்தார்னா கூட கொஞ்சம் அலப்பறை பண்ணிடுவார், அங்கிட்டு பண்ணிடுவார் இங்கிட்டு பண்ணிடுவார்னு சொல்லி கூப்பிடல அப்படின்னு கூட யோசிக்கலாம். தாத்தா பாட்டியை கூப்பிடணும்னு தோணலையா காவேரி அப்படின்னு தோணுச்சு எனக்கு நிஜமாவே. என்னமோ தாத்தா பாட்டியும் கூப்பிடாமே வந்துட்டாங்க. அந்த இடத்துல சாரதா கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அவங்க ஏற்றுக்கிறல அது ஒரு பக்கம் தனியாக இருந்தாலும் விஜய் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஓப்பனாக வந்து தாத்தா சொன்னார். காவேரி அதான் யோசிக்கிறாங்க. நிச்சயமாக தாத்தா சொல்கிறது தான் விஜயோட மனசும், அதை அம்மா எப்போ புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி கூப்பிடாதது எனக்கு வருத்தம்.